கான்ட்ராக்டர் யார் இருக்கு? யார் சக்திவேல் யார் உள்ள பிடிச்சி யார் எடுப்பா? இதை வந்து வேலை செய்றீங்களே, இது பட்டா நிலமா இல்லை கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லை புறம்போக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ சார் கல் உடைக்குது, எவ்வளோ சார் பேசிக்கங்க? கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏ முகுந்தனின் திடீர் ஆய்வு ரகசிய நடவடிக்கையா, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்வா? சமூக வலைதளங்களில் எழும் கேள்விகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறுவதாக கூறப்படும் கனிம வளக் கொள்ளையை தடுக்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஸ்லாப் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக கூறப்படும் பகுதிக்கு அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர் பேசிய காட்சிகள் சில முக்கிய தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக வெளியிடப்பட்டன. இந்த நிகழ்வை சில முன்னணி செய்தி சேனல்கள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் ஒளிபரப்பியுள்ளன. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட ஆய்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கு இதே அளவிலான முக்கியத்துவம் அளிக்காத சில ஊடகங்கள் இந்த நிகழ்வை திரைப்பட பாணியில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பியிருப்பது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் சம்பவ இடத்திற்கு சில மைல்கள் தூரத்திற்கு முன்பாக தனது காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதிக்குள் வருவதையும் ஆய்வு மேற்கொள்வதையும் பல கோணங்களில் சில செய்தியாளர்கள் படம் பிடித்துள்ளனர். இதனால் அந்த செய்தியாளர்கள் எவ்வாறு முன்கூட்டியே அங்கு வந்தனர், அவர் எந்த வழியாக வருகிறார் என்பது அவர்களுக்கு எவ்வாறு தெரிந்தது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. மேலும் இந்த ஆய்வு உண்மையில் ரகசியமாக நடைபெற்றதா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்வா என்ற சந்தேகமும் சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. காரணம், அவர் இருசக்கர வாகனத்தில் அந்த இடத்திற்குள் நுழையும் காட்சிகளில் அங்கு ஏற்கனவே கனிமவளத்துறை மற்றும் பிற அரசு வாகனங்கள் நின்று கொண்டிருந்தது அவர்கள் ஒளிபரப்பிய காட்சிகளில் தெளிவாக வெளிவந்துள்ளது. அதே நேரத்தில் ஆய்வுக்கு பிறகே கனிமவளத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்ததாக சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கும் போது தெரிவித்தார். அப்படியானால் அரசு வாகனங்கள் ஏற்கனவே அங்கு நின்று கொண்டிருந்தது எவ்வாறு என்பது குறித்து பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஆய்வின்போது கனிம வளக் கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நபரை சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் தனது செல்போன் மூலம் தொடர்பு கொண்டார். அப்போது அருகில் இருந்த சில செய்தியாளர்கள் தொலைபேசியை ஸ்பீக்கரில் போடுமாறு கேட்டுக்கொண்டதும் அதன்படி அவர் செயல்பட்டதும் காட்சி ஊடகத்தில் அப்பட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபரிடமிருந்து முழுமையான பதில் கிடைக்காத நிலையிலேயே தொலைபேசி அழைப்பை துண்டித்ததும் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி ஒரு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றுள்ள நிலையில் அந்த பகுதியில் தினசரி கூலிக்காக வந்திருந்த ஒன்றும் அறியாத புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையான வார்த்தைகளில் பேசியதும் ஆனால் குற்றவாளியாக கூறப்படும் நபரிடம் மிகவும் சாதாரணமாக பேசி உடனடியாக தொலைபேசி அழைப்பை துண்டித்ததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் சில ஊடகங்கள் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சாதகமான பிம்பத்தை உருவாக்கும் நோக்கில் இத்தகைய நிகழ்வுகளை திரைப்பட பாணியில் முன்னிலைப்படுத்துகின்றனவா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சமூக ஊடகங்களையும் கவர்ச்சி அரசியலையும் திறமையாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றதாக விமர்சகர்கள் கூறும் முதல்வர் விஜயின் அரசியல் பாணியைப் போலவே அவரது கட்சியைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊடகங்களின் மூலம் திரைப்படக் காட்சிகளைப் போன்று முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் என்ற கருத்தும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த திடீர் ஆய்வு உண்மையில் சட்டவிரோத கனிம வளக் கொள்ளையை தடுக்கும் நோக்கில் நடைபெற்ற ரகசிய நடவடிக்கையா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு ஊடகங்களின் முன்னிலையில் நடத்தப்பட்ட நிகழ்வா என்ற கேள்வி தற்போது சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடையிலும் பரபரப்பான விவாதமாக மாறியுள்ளது.